ஹலோ எவ்ரிவான், நான் அனிதா. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த வீடியோவோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் அது. யூபிஎஸ்சி இன்ட்ரொடக்ஷன் வீடியோவோட பார்ட் 2 வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன யூபிஎஸ்சி சிலபஸ் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம் நடக்கும் நம்ம சொன்னோன்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் தான் நடக்கும். அண்ட் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் 2 பேப்பராக நடக்கும். ஒன்று ஜிஎஸ், இன்னொன்று சிசாட் பேப்பர். இதில் ஜிஎஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 100 கொஷின்ஸ் வரும். அண்ட் 2 hours வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும்னு சொன்னோம். அண்ட் 200 மார்க்ஸுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். இதுக்கான கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு இயரும் வேரி ஆகும். ஸோ இப்போ இந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நீங்கள் டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது ரெண்டுமே நீங்கள் படிக்கலாம். அதுலேருந்து வர நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா தினமும் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஜென்ரலாக பார்த்தோன்னா நமக்கு 1 year நியூஸ் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் சைட். ஸோ அதனால 1 year வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் பார்ட். இதுலேயும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தா பார்த்தாது. ஸோ இந்த இதுலேருந்தும் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 2020 இப்போ நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் வந்து நிறைய ஸ்டாட்டிக் பார்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் பார்ட்ஸுக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட்பா. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றி நம்ம சொல்லுவோம். 1857 ஆரம்பித்து 1947 வரைக்கும் என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அதை வந்து நீங்கள் க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுலேருந்து கன்ஃபார்மாக கேள்விங்க வரும். அண்ட் அந்த பிரிட்டிஷோட கமிஷன்ஸ் வச்சுருக்கிறது அண்ட் பிரிட்டிஷோட எந்தெந்த வைஸ்ராய்ஸ், எந்த லேண்ட்லார்ட்ஸ் என்ன புதுசாக வந்து கொண்டு வந்தாங்க அந்த பீரியடில், இந்த மாதிரி சில விஷயங்களும் நீங்கள் ஆக்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரெண்டாவது இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி. டோட்டலாக வந்து ஜியாகிரபிக்கலாக ஏதாவது நியூஸ் வந்தாலோ அது ரிலேட்டடாக அந்த ஏரியா பற்றியும் நமக்கு இது தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபோர்த் வந்து என்னென்னா பாலிட்டி அண்டு கவர்னன்ஸ். இதுக்கு வந்து எல்லாரும் சொல்கிறதே தான் சொல்லுவாங்க. லக்ஷ்மிகாந்த் ஒரே ஒரு புக் போதும் இது ஃபுல்லாகவே கவர் பண்ணுறதுக்கு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். அண்ட் இதோட நீங்கள் நியூஸ் ரிலேட்டடாக ஏதாவது வந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் எக்கனாமிக், சோஷியல் டெவலப்மெண்ட், ஜென்ரல் இஷ்யூஸஸ் ஆன் என்விரான்மெண்டல் இக்காலஜி, ஜென்ரல் சயின்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாட்டிக் பார்ட் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்சிஆர்டி புக்கு ஆர் அப்படி இல்லைன்னா தமிழ்நாடோட புக்ஸே நீங்கள் படித்தா போதும் ஃப்ரம் 6th to 12th வரைக்கும். அண்ட் இது ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணி நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடுவோம் நம்ம சேனல்லையே. ஸோ நீங்கள் வேணும்னா அதையும் ரெஃபர் பண்ணலாம். ஓகே. அண்ட் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்ஸ் போனீங்கனாலே என்சிஆர்டின்னு சும்மா சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் சமச்சீர் புக்ஸ் தமிழ்நாடுன்னு போட்டிங்கனாலும் அதுவும் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் படிக்கலாம். இதான் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர். ஸோ செகண்ட் பேப்பர் என்னென்னா சிசாட் எக்ஸாமோட ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, இது வந்து கொஞ்சம் ஈஸியான பேப்பராக தான் இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் இதுவும் 200 மார்க்ஸுக்கு தான், ஆனால் 80 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. இந்த பேப்பர் ஏன் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் 33% எடுத்து குவாலிஃபை ஆனால் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேப்பர், அதாவது ஜிஎஸ் பேப்பரை கரெக்ஷன் பண்ண போவாங்க. எவால்வேட்டே அப்போ தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால சிசாட் பேப்பரும் அதுக்காக இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ சிசாட்டில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன்ஸ் தான். காம்ப்ரிஹென்ஷன்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா, நிறைய காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு காம்ப்ரிஹென்ஷன்ஸ் நீங்கள் படித்து அது கீழே 1 or 2 கொஷின்ஸ் வரும். அந்த கொஷின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தினமும் நியூஸ் படித்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்க எடிட்டோரியல் இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் இதில் வந்து கொஷினோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஒரு 6 to 7 டைப்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம அந்த சேனலில் போடுவோம். நிறைய இன்ஃபரன்ஸ் கொஷின்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அந்த பேரா படிக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக படிக்கணும் போது. ஏன்னா உங்களோட டைம் 2 hours நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. ஸோ ஃபாஸ்ட்டாக படிக்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்.
ஸோ அதான் காம்ப்ரிஹென்ஷன். இந்த காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி சில கொஷின்ஸ் இருக்கும், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பண்ணுற மாதிரி, உங்களோட டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. அடுத்து லாஜிக்கல் ரீசனிங் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி வந்து குவான்ட்ஸ் தான், ஆப்டிடியூட் கொஷின்ஸ், நமக்கு தெரிஞ்ச அந்த நியூமெரிக்கல் கொஷின்ஸ், நம்பர் சிஸ்டம்ஸ், அர்த்தமேட்டிக், ஜியாமெட்ரிக், அப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா போதும். மெஷர்மெண்ட்ஸ், மென்சுரேஷன்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன கேட்பாங்க அப்படின்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். அவங்க கொடுத்துருக்குற மாதிரி கிளாஸ் 10th லெவல் புக்ஸே நீங்கள் பார்த்தா போதும். ஸோ என்சிஆர்டியில் ஒரு டிஎன்பிசியில் ஃப்ரம் 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஒரு சின்ன மேக்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக லைட்டாக கோத்ரூ பண்ணிங்கனாலே இந்த பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம முதல் சொன்ன மாதிரி தான் 33% எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் எல்லாமே. இந்த 2 பேப்பருமே நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேப்பர் நீங்கள் கன்ஃபார்மாக அவங்களும் அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேப்பர் நீங்கள் கன்ஃபார்மாக வந்து குவாலிஃபை ஆனால் தான் ஃபஸ்ட் பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ரிலிம்ஸ் இப்போ முடிச்சிட்டோம். ப்ரிலிம்ஸ் நம்ம பாஸ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ மெயின்ஸுக்கு போகிறோம். அப்படின்னா மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் 2 இருக்குது. அப்புறம் பேப்பர் 1லேருந்து பேப்பர் 7 வரைக்கும் 4 பேப்பர் எழுதணும். இது எல்லாமே 250 மார்க்ஸுக்கு. ஓகே, குவாலிஃபையிங் பேப்பர் மட்டும் 300 மார்க்ஸுக்கு. இதில் நீங்கள் 25% மினிமம் எடுத்தால் பாஸ். அண்ட் இந்த மெயின் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 பேப்பரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பேப்பர். நீங்கள் தான் அது என்ன ஆப்ஷனோ சூஸ் பண்ணணும். டோட்டலாக 1750 மார்க்ஸுக்கு இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயின்ஸ் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு என்ன பேப்பர் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். குவாலிஃபையிங் பேப்பர் ஏ என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, பேப்பர் ஏ பார்த்தீங்கன்னா 8th ஷெட்யூலில் நம்ம கான்ஸ்டியூஷனில் 8th ஷெட்யூலில் கொடுத்துருக்க எல்லா லாங்குவேஜஸ்லேயும் இருந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜை நீங்கள் எடுத்து அந்த லாங்குவேஜில் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜை எடுத்து இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா தமிழ் பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதுவீங்க. அது மாதிரி தான் வந்து என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். இது குவாலிஃபைங் பேப்பர் 1. ஓகே, அடுத்த பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து என்னென்னா இங்கிலீஷ் பேப்பர் இஸ் அ மேண்டேட்டரி பேப்பர். ஏன்னா நம்மளோட அஃபிஷியல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜ் இருக்காது. ஆனால் இதுதான் நம்ம வந்து ஒரு டைவர்ஸான நேஷன் அப்படின்றனால லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு ரீஜனும் வேறு வேறு இருக்குது. நம்ம ஓவராக காமனாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்றனால அந்த இங்கிலீஷ் நாலேஜும் எல்லாருக்கும் இருக்கணுன்றதுக்காக தான் பேப்பர் 2 இங்கிலீஷ். அது கம்பல்சரி எல்லாரும் எழுதணும். இது ரெண்டுமே 300 மார்க். ஓகே, ஸோ டோட்டலாக இப்போ இந்த பேப்பருக்கு அப்போ எப்படி இருக்கும், அந்த பேப்பரில் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காமன் தான் ரெண்டுக்குமே. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிலீஷ்க்கு அண்ட் வேறு எந்த லாங்குவேஜாக இருந்தோம். ஏன்னா இது ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இல்லையா. ஸோ இது ரெண்டுக்குமே காமனான ஒரு விஷயம் தான். என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. தமிழ் லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா தமிழில் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் எழுதணும். அதே மாதிரி இங்கிலீஷில் ஒன்று இருக்கும். அடுத்து இன்னொன்று ப்ரெசஸ் ரைட்டிங் வந்து என்னென்னா ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க 2 பக்கத்துக்கு. அதை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தூரக்கு ஷார்ட்டாக எடுத்து எழுதுறீங்க. அதான் ப்ரிசைஸ் அப்படின்றது வந்து ப்ரிசைஸ் பண்ணி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ரொம்ப ஷார்ட் அண்ட் பண்ணி குட்டியாக எழுதணும். ஒரு பேஜில் ஒரு 3 பேஜ் இருக்கிற பேராவை நீங்கள் ஒரு பேஜ் கூட எழுதணும். அந்த மாதிரி இருக்கும் வேர்ட்ஸ் கணக்கில். அது பார்த்துக்கோங்க. அண்ட் யூசேஜ் அண்ட் வொக்கபுலரி அப்படின்றது ஒரு மீனிங்ஸ், அதாவது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கான என்ன மீனிங் அப்படின்றத அதே லாங்குவேஜில் எழுதணும். அப்புறம் ஷார்ட் எஸ்ஸேஸ், ஒரு எஸ்ஸே எழுத சொல்லி போட்டிருப்பாங்க. 200 வேர்ட்ஸில் எழுதுங்க, 400 வேர்ட்ஸில் எழுதுங்கன்னு. அது மாதிரி ஒரு எஸ்ஸே எழுதணும் அந்த டாப்பிக்கில். அண்ட் இது ரெண்டுமே வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், போத் இங்கிலீஷ் ஒரு எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சேமாக தான் இருக்கும். இப்போ ஒரு இந்தியன் லாங்குவேஜ் பேப்பர் ஏ எடுக்கிறீங்களா, அதில் மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் பேப்பர் எடுக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் ஒரு ப்ராவர்போ இல்லை ஒரு வேர்டோ ஒரு சென்டென்ஸோ கொடுத்துட்டு அதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு நீங்கள் எழுதணும். அதோட மீனிங்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி இங்கிலீஷில் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்திருக்கிற லாங்குவேஜில் மாற்றணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 5 மார்க்ஸுக்கு இருக்கும்.
அதாவது 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 மார்க்ஸ் ஆஃப் 10 மார்க்ஸுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இந்தியன் லாங்குவேஜ் அந்த பேப்பரில் மட்டும் வரும். ஸோ இது ரெண்டுமே குவாலிஃபைங் பேப்பர் தான். ஸோ இதுவும் ஈஸியாக வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இதுக்கும் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் என்னன்னாலும் நீங்கள் கொடுக்கணும். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா மெயின்ஸ் பேப்பர் போகிறோம். இம்பார்ட்டண்ட்டான பேப்பர் ஜிஎஸ் பேப்பர், அதாவது பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் 1. சாரி, அதுக்கு முன்னாடி பேப்பர் 1 இருக்குது, நம்ம அதை விட்டுட்டோம். எஸ்ஏனா என்ன, எஸ்ஏ பேப்பர்னு ஒன்று இருக்குது, அது வந்து 250 மார்க்ஸுக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நிறைய டாப்பிக்கில் வந்து எஸ்ஏ கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த இது விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்து அவங்க சொல்லியிருக்க 200 வேர்ட்ஸோ 300 வேர்ட்ஸோ அந்த வேர்ட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து எழுதணும் அந்த எஸ்ஏக்கு. ஓகேயா, இது வந்து ரொம்ப ஈஸியான எஸ்ஏயாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் தினமும் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில கோட்ஸு அண்ட் இன்ட்ரொடக்ஷன், கன்க்ளூஷன் இந்த மாதிரி கொடுத்து எழுதணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 தான் ஜிஎஸ் பேப்பர் 1. ஸோ ஜிஎஸ் பேப்பர் 1ன்னும் போதே உங்களுக்கு இதில் என்னன்னு ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நம்ம என்ன படிப்போம்னா இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் 1, ஹிஸ்ட்ரி 1, ஜியாகிரஃபி 1, போத் இந்தியாவை பற்றியும் படிப்போம், வேர்ல்டை பற்றியும் இதில் பார்ப்போம். நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா மட்டும் படிச்சிருவீங்க. இப்போ வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் இதில் படிப்போம். அண்ட் இது எல்லாமே நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுல் டீட்டெயில்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியன் கல்ச்சர் கேட்டிருப்பாங்க, அதோட ஆர்ட் ஃபார்ம்ஸ், லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர், அதே மாதிரி மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் மெயினாக கொடுத்துருப்பாங்க. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் படிக்க வேணாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி 18th செஞ்சுரிக்கு மேலே இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு என்ன மாதிரியான கண்ட்ரியில் எந்த மாதிரி ஆயிருக்கு, என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் படிக்கணும். அப்புறம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பார்ப்பீங்க. 18th செஞ்சுரியில் நடந்தது என்ன நடந்திருக்கும் தெரியும் உங்களுக்கு. வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, அதோட ஆஃப்டர் மாத் என்ன ஆச்சு, அதனால வேர்ல்டு லெவலில் என்னென்ன சேஞ்சஸ் வந்தது, கோல்டு வார்ஸ், இதை பற்றி எல்லாமே நம்ம தெரியணும். அப்புறம் இந்தியனோட வேறு என்னென்ன வார் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு, பாகிஸ்தான், சைனாக்கு இந்த மாதிரி கிடைச்ச மற்ற வார்ஸ் இதை பற்றி எல்லாமும் படிக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக இந்தியன் சொசைட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விமனோட ரோல் என்ன, அவங்களோட அது ரிலேட்டடாக அவங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, இது எல்லாமே வந்து வல்னரபிள்ஸ் செக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸில் வரவங்க தான் ஃபீமேல், சைல்டு, பாவர்ட்டி இஷ்யூஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம படிக்கணும். இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து எஸ்ஏன்ற ஒரு பேப்பர் நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் டைம், அதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஆப்ஷனல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆந்த்ரோபாலஜியோ இல்லை ஹிஸ்ட்ரியோ திருப்பி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சோஷியாலஜி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போயும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து குளோபலைசேஷன் இந்த இந்தியன் சொசைட்டி, அந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்தது, அதுக்கடுத்து என்னென்ன மாதிரி சொசைட்டியில் சேஞ்சஸ் நடக்குது, இது எல்லாமே எம்பவர்மெண்ட். வேர்ல்டு அடுத்து ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, என்னென்ன ரிசோர்ஸஸ் எங்கெங்கே வேர்ல்டு லெவலில் இருக்குது, வேர்ல்டு லெவலில் ஜியாகிரஃபிக்கல் சேஞ்சஸ் என்னென்ன வந்திருக்கு, டிசாஸ்டர்ஸ், இதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்குறது தான் பேப்பர் 2, தட் இஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1. இதை நீங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதோட சேர்த்து நீங்கள் இதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் வருவீங்க. அடுத்து பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2. இது வந்து ஃபுல்லாக பாலிட்டி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் பற்றி தான் இருக்கும். கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே அது ரிலேட்டடாக தான் இருக்கும். நீங்கள் தினமும் ஒரு நியூஸ் பார்த்தா போதும், நம்ம ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் ஆர்பி ஆக்ட், இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கான்செப்ட். பாருங்கள், பாவர்ட்டி, ஹங்கர், வல்னரபிள் செக்ஷன்ஸ்லாம் இதில் வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதே தான் மோராலஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்டபிளாக வேறு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. இதில் இன்னொன்று மெயினாக பார்க்க போகிறது என்னன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் வேறு ஒரு நாட்டுக்கும் எப்படி ரிலேஷன் போகுது. இப்போ நெய்பர்ஹுட் ரிலேஷன்னா இந்தியாவை சுற்றி இருக்கிற நெய்பர் கண்ட்ரிஸோட அது ரிலேஷன். இப்போ அந்த நெய்பர் இல்லாமல் அதையும் தாண்டி இட்ஸ் இப்போ யூஎஸ்ஏ அண்ட் இந்த சைட் போனோன்னா ஜப்பான், அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்ற நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப், அப்பார்ட் ஃப்ரம் நெய்பர்ஹுட் அண்ட் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்குறது தான் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ். அதை பற்றி எல்லாத்தையுமே படிக்க தான் பேப்பர் 3. அடுத்த பேப்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக என்னென்னா
உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பார்த்தோன்னா GS3 பேப்பரில் வரும். ஸோ இதோட டீட்டெயில் சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஓகே, இதோட டீட்டெயில் சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியன் எக்கனாமி அண்ட் இஷ்யூஸஸ், அதை பற்றி எக்கனாமி ரிலேட்டடான ஒரு விஷயங்கள், அண்ட் பட்ஜெட்டிங் பற்றி, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே வரும். லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அப்புறம் வந்து நம்மளோட எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பற்றி டீட்டெயில்டாக, அதுக்கடுத்து என்னென்ன ஆச்சு ஆஃப்டர் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்த பிறகு வந்த ஒரு விஷயங்கள், அண்ட் அதனால் இன்னும் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே எக்கனாமிக் ரிலேட்டடான ஒரு விஷயமும், என்விரான்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களும். அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து ட்ரெண்ட்ஸில் வருது. இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சண்டே ஹிந்து நியூஸ் பேப்பர்லேயே ஒரு காலம் ஃபுல்லாக விடுவாங்க. ஸோ நீங்கள் அது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் பார்த்துட்டே வரலாம். அண்ட் போயிடுச்சா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ஸ், நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், NDRFs, STRFs பற்றி இந்த மாதிரி நிறைய ஒரு ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ரோல்ஸ், செக்யூரிட்டி சேலஞ்சஸ், என்னென்ன பார்டர் ஃபோர்ஸஸ் இருக்குது, டிஃபென்ஸ் சர்வீசஸ் பற்றி, இந்த மாதிரி எல்லா விதமான ரிலேட்டட் இஷ்யூஸஸ், இது எல்லாமே வந்து இந்த பேப்பரில் நம்ம அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா எத்திக்ஸ் பேப்பர், GS ஸ்டடீஸ் 4ன்னு சொல்லுவோம். இதான் வந்து எத்திக்ஸ் பேப்பர், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூடும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ், ஆட்டிடியூட், ஆப்டிடியூட், இது பற்றி ஃபவுண்டேஷனல் ஃபீச்சர்ஸ், பப்ளிக் அண்ட் சிவில் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னா என்னென்ன அந்த ஒர்க்கான ப்ரொஃபஷன், என்ன எத்திக் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன கவர்னன்ஸ் வந்து அந்த சர்வீசஸ்க்கு வந்து எந்த எத்திக் கோட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், சிட்டிசன்ஸ் என்ன பண்ணணும், அதுமாதிரி ஜென்ரலான சில விஷயங்கள். கேஸ் ஸ்டடி இம்பார்ட்டன்ட் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு கேஸ் ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ கேஸ் ஸ்டடி அப்ரோச் தான் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அது ரிலேட்டடாகவும் இது இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சப்ஜெக்ட். இது எல்லாமே நம்ம சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரணும். வித் ப்ரிலிம்ஸோட மெயின்ஸ்ன்னு போயிட்டிங்கன்னா ஃபுல் டைம் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளோட கடைசி 2 பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7 இஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் பற்றி. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஒரே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணணும். அது வந்து 2 பேப்பராக நீங்கள் டெஸ்ட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே 250 மார்க்ஸுக்கு தான். ஸோ என்னென்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு தெரியுதுல, இங்கே 26 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இதில் வந்து எது வந்து உங்களோட ஆப்ஷன் சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து குட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆந்த்ரோபாலஜி, பாட்டனி அண்ட் கெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, அதாவது சிவில் படித்தவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும். இந்த 3 இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. வேணால் அதை எடுத்துக்கலாம். பட் நீங்கள் அதில் ரொம்ப குட்டுன்னு இருக்கிறவங்க அப்படின்ற மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுலேருந்து நமக்கு 500 மார்க்ஸ் வருது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதுக்கான சிலபஸும் வந்து நீங்கள் அந்த சிலபஸ்லேயே பார்த்துக்கலாம். பேப்பர் 2, பேப்பர் 3 அண்ட் அந்த சிலபஸ்லாம் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் சொல்ல முடியாது. எது வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வேணால் அதை பார்த்துட்டு we will explain you in detail. நம்ம தனியாக அதுக்கெலாம் வீடியோ போடலாம். ஸோ இந்த மாதிரி 26 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் சப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு இங்கே கொடுத்துருக்கிற லிட்ரேச்சரில் நீங்கள் லிட்ரேச்சர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் இதுதான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக ஆஃப்டர் மெயின்ஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட் இன்டர்வியூ போகிறது என்னென்னா பர்சனல் டெஸ்ட், அதான் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ அப்படின்ற ப்ராசஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 275 மார்க்ஸுக்கு அது கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது சிலபஸ் இருக்கா அப்படின்னா இதுக்கெலாம் அவ்வளோ சிலபஸ் எல்லாம் இல்லை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கேண்டிடேட் வந்து ஒரு போர்டு முன்னாடி வந்து அவங்கள வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அந்த கேள்வி தான் கேட்பாங்க. நீங்கள் அது முன்னாடி கொடுத்துருப்பாங்க DAF ஃபார்ம், அதை நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் தான் வந்து யூ ஹாவ் டு சூஸ் திஸ்.
மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பர்சனலாக இந்த பர்சன் வந்து இந்த பப்ளிக் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து சூட்டபிளாக இல்லையா அப்படின்ற ஒரு செக் பண்ணுற ஒரு விஷயம் தான். கேண்டிடேட் வந்து இந்த சர்வீஸ்க்கு சூட்டபிளாக இல்லையா அப்படின்னு பார்க்கறது தான் இன்டர்வியூ. அதுதான் வந்து உங்களோட டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் மென்டல் கேலிபரை டெஸ்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. அப்புறம் இப்போ புதுசாக அப்போ அந்த டைமில் என்ன ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்ததோ அதில் இருந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதும் ஃபுல் டைம் நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ வில் கெட் சம் நாலேஜ். அண்ட் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயங்களும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கேஸ் ஸ்டடி இந்த மாதிரி அதுக்காக தான் இது எல்லாமே நம்ம படிக்கிறோம். ஸோ உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறது தான் மெயினாக இந்த இன்டர்வியூவோட விஷயமே. ஸோ all the best for the persons who are preparing for UPSC. and இப்போ வந்து இது என்னென்னா கொஞ்சம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு ஸோ நம்ம இப்போ சிலபஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னாலோ, இல்லை நான் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அதில் இப்போ நான் புதுசாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலோ, யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைனா அகாடமி போய் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் ஒரே விஷயம் என்னென்னா, ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எந்த ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்காக இருந்தாலும். ஸோ இப்போ நம்மளோட ப்ரிலிம்ஸ் 2021 எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, June 27 அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம பாஸ் ஆக முடியுமானா முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு சேயிங் இருக்குது, அதாவது ஒரு ப்ராப் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுமா அதில். ஸோ வெல் பிகின் இஸ் ஹாஃப் டன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கிறது, மற்ற எல்லாமே கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி நடக்க ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் தான் ப்ராப்ளம் இருக்கும், பட் எல்லாமே கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் போட்டிங்க அப்படின்னா, இது நம்புவீங்களோ நம்ப மாட்டிங்களோ, யாராக இருந்தாலும் ஒரு 6 to 7 monthsக்குள்ளே ஃபுல்லாக யூபிஎஸ்சி போர்ஷன்ஸே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் வித் ஆப்ஷனல் சப்ஜெக்டோட. ஸோ அதுக்காக ஒரு விஷயமாக தான் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக சப்ஜெக்டிவ் ரிலேட்டடாக நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோடவே. ஓகே, இது வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் தான் எப்போவுமே செய்யணும். நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து ரெண்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே இன்டகிரேட்டட் அப்ரோச் பண்ணுறது தான் எப்போவுமே கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபாலோவில் தான் நம்மளோட வீடியோஸும் வந்து போடுவோம் சப்ஜெக்டிவ் பாயிண்ட்ஸில். ஸோ நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு நாங்கள் யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் சேர்ந்து எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது மூலமாக நம்ம டுகெதர் 2 பேருமே எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம் அண்ட் ஒரே மாதிரி ஒன்றாவே சேர்ந்து யூபிஎஸ்சியை கிராக்கும் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த சேனல் ஒரு டிஸ்கஷன் போகிற மாதிரி இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இதே மாதிரி எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸையும் வந்து மறக்காமல் பாருங்கள், யூபிஎஸ்சியை கிராக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், பீஸ் அவுட்.